பேபியோடைய மூமெண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேபி மூமெண்ட்டே தெரியல, ஸ்லக்கிஷாக இருக்குது, சரியாக உதைக்கலை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெயின்லி ஸ்பாட்டிங் அப்படி உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுது லேடிஸ்க்கு. இது எல்லாமே மிஷின்ஸ் ஆகிடுச்சு, வாஷிங் மிஷின்னு, மிக்சி, கிரைண்டர்னு. ப்ளஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, சிஸ்டம் ஒர்க்கு தான் மோஸ்ட்லி. ஸோ உட்காந்த இடத்துல தான் வேலையே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் லேடிஸ் பாட்டியெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட முடியாது. அண்ட் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஆகியிருந்தால் செகண்ட் ப்ரெக்னென்சியில் நமக்கு வந்து 80% மோர் சான்ஸ் அவங்களுக்கு திருப்பியும் அந்த பிபி ஏறுறதுக்கு எல்லாமே. செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்தால் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றது வெஜினல் ஸ்மியர் எடுத்து பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். திடீர்னு செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா தைராய்டு இன்க்ரீஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேயும் அந்த மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் வரலாம். சம்டைம்ஸ் பிரெஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லேயும் அந்த மாதிரி வரலாம். ரத்த சோகைக்கெல்லாம் நம்ம டேப்லெட்ஸை நம்பிட்டு இருக்க முடியாது. அயர்ன் அண்ட் கால்சியம்லாம் பேசிக்காக நம்ம நியூட்ரிஷன்லேயே வரணும். மொபைல் ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, அந்த ரேடியேஷன் வந்து கண்டிப்பாக எப்படி நமக்கு அடல்ட்ஸுக்கு டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் அது குழந்தைக்கும் பாதிப்பு. அயர்ன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி அதான் மெயின். அண்ட் ஆல்சோ தைராய்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கும். காஃபியே வேண்டான்னு சொன்னால் ப்ரெக்னன்சியே வேண்டான்னு சொல்லிடுவாங்க நிறைய பேர். அண்ட் நீங்கள் அன்னெசரியாக அந்த கூகுளில் படிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இதில் எல்லாம் புக்ஸில் படிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டு அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பக்கத்து வீட்டில் எப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு அப்படி ஆயிருக்கு, அதெல்லாம் போட்டு மண்டையில் பண்ணிவிட்டு நியூவாக இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் ஹாப்பியாக இருந்தால் பேபி வந்து நல்லா வளரும். மோஸ்ட்டாக ப்ரெக்னென்சி உமனுக்கு எல்லாருக்குமே வர டவுட் என்னன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன் பற்றி தான் மேம். ஸோ அவங்க எப்படிலாம் தூங்கலாம், எந்தெந்த பொசிஷனில் அவங்க தூங்கணும்? ஆக்சுவலி அது வந்து வழி வழியாக பாட்டி சொல்லி கேட்டு அவங்க வரும்போதே அதை தான் கேட்பாங்க. நம்ம லெஃப்டில் திரும்பணுமா, ரைட்டில் திரும்பணுமா, மல்லாக்க படுக்க வேண்டாமான்னு. அப்படி எதுவும் கிடையாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு வந்து இட்ஸ் வெரி குட். லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் தான் நல்ல பிளட் ஃப்ளோ மதர்லேருந்து பேபிக்கு ஃப்ளோ ஆகும். பேபி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறோம். நம்ம மல்லாக்க படுக்கும்போது நம்ம அந்த ப்ரெஷர்னால யுட்ரைன் ஆர்ட்ரிஸில் ப்ரெஸ் பண்ணுறதுனால அப்பப்போ பிளட் ஃப்ளோ நமக்கு வந்து அதை நமக்கு அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். அதனால தான் மல்லாக்க படுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ப்ளஸ் நம்ம வந்து ரைட் ஆர் லெஃப்ட் திரும்புறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அண்ட் நம்ம கவுந்து படுக்க வேண்டாம், மல்லாக்க ரொம்ப நேரம் படுக்க வேண்டாம். பட் லெஃப்ட் லேட்ரல் தான் பெஸ்ட் பொசிஷன் ஃபார் தி மதர். செகண்ட் ட்ரைமஸ்டரில் சேஃபாக தொப்புள் கொடி சுத்தாமல் இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் படுப்பது தான் ஒரே வழியா மேம்? அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி லெங்த் ஆஃப் த தொப்புள் கொடி. சில வாட்டி நிறைய பேருக்கு 2-3 வாட்டி எல்லாம் சுற்றி எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கும் இந்த டேர்ன் பண்ணுறதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்தா குழந்தை வளர்ச்சிக்கு நல்லது. அதுக்காக தான் இப்படி பயமுறுத்தி சொல்லி வைப்பாங்க. ப்ரெக்னென்சியில் என்னென்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ப்ரெக்னன்சியில் வந்து ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து எல்லா நியூட்ரிஷனும் நமக்கு ஃபுட்லேருந்தே வர்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழ வகைகள், பால், தயிர் நல்லா எடுத்துக்கிறது, மீன், முட்டை நல்லா எடுத்துக்கிறது, நல்ல தண்ணி வந்து 5 லிட்டராச்சும் தண்ணி குடிக்கிறது, அந்த ஃப்ரெஷ் சன்லைட்டில் நம்ம இருக்கிறது, இது எல்லாமே இயற்கையிலேருந்து வரக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் அந்த மில்லட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹை ஃபைபரோட கேழ்வரகு கூழ் குடிக்கிறது, அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அப்படியே நம்ம கிராமத்திலிருந்து இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஜங்க் ஃபுட்டு, இந்த ஸ்விக்கியில் அப்பப்போ ஆர்டர் பண்ணுறது, வெளியில் பேக்கரிஸில் வாங்கி சாப்பிட்றது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே இட் வில் பி வெரி குட். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப எண்ணெய் பலகாரங்களும், ரொம்ப புளிப்பு, காரம், ஊறுகாய், அதெல்லாம் நம்ம அப்பளம், சிப்ஸு, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலே அது வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது. மிஸ்டு அபார்ஷன்ஸ் சிம்டம் இன் செகண்ட் ட்ரைமஸ்டர் என்ன மேம்? ஸ்பாட்டிங் மாதிரி வந்தாலே உடனே வந்து அது ஒரு வார்னிங் சைனு, எங்களுக்கு வந்து அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து வாட்டர் லீக்கிங் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுவோம். பேபியோடைய மூமெண்ட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேபி மூமெண்ட்டே தெரியல, ஸ்லக்கிஷாக இருக்குது, சரியாக உதைக்கலை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மெயின்லி ஸ்பாட்டிங் அப்படி. அண்ட் நம்ம வந்து அந்த ஸ்கேனும் நம்ம வந்து கரெக்டாக அதை பார்க்கணும். மிஸ்டு அபார்ஷன் செகண்ட் ட்ரைமஸ்டர்லனா மூமெண்ட்ஸ் பேபி இது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதனால தான் நம்ம 15 டேஸ்க்கு ஒன்ஸ் செக்அப் வர சொல்கிறோம். ஸோ அதில் இங்கே வரும்போது நாங்களும் அந்த ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டு, பேபி மூமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிடுவோம். எந்த அளவுக்கு மேலே கால் வீக்கம் இருந்தால் ரொம்ப டேஞ்சரஸ் மேம்? நம்மளோட பிபி லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
கால் வீக்கம் பர்சிஸ்டென்ட்டாக நிறைய இருக்கு. நம்ம கால உயர வச்சு படுக்க சொல்லுவோம், தலகாணி வச்சு. அப்படியும் அது வத்தல. மீதி அனீமியா கிடையாது. வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லன்னும்போது, பிபி மட்டும் ரெய்ஸ் ஆக ஆரம்பிக்குதுன்னா, கால் வீக்கம் இருந்து பிபியும் ரெய்ஸ் ஆனா ரொம்ப ஹை ரிஸ்க். பிஐஹெச்ன்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரிஸ்க் ஃபார் தி மதர் அண்ட் தி பேபி. அதே மாதிரி சில தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் என்னோட பசங்களுக்கு தான் வயித்துல இருக்க என் குழந்தைக்கும் நான் சேர்த்து சாப்பிட போறேன். அப்படின்ட்டு அதிகமா சாப்பிடுவாங்க சில பேரு. ஸோ வெயிட் கெயின் எந்த அளவுக்கு அவங்க ஆகலாம் அந்த 3 to 6 மந்த்ஸ்ல? அதுல வந்து நம்ம வெயிட் கெயினே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம வந்து குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எது 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 கம்மியா இருக்குன்னு பார்த்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடுறோம். அவங்களுக்கு விட்டமின்ஸ் டேப்லெட்ஸாவே. ஸோ அதுல வெயிட் கெயினே அந்த டேப்லெட்ஸ் விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் சாப்பிடுறதுல எந்த வெயிட் கெயினும் வராது. அண்ட் சில விட்டமின்ஸ் எல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃபுட்லயே கிடையாது. ஸோ எல்-ஆர்ஜினைன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பேபிஸ் பிரெயின் growth. அதெல்லாமும் நாங்க சப்ளிமெண்ட்ஸாவே குடுத்துடுறோம் கம்பல்சரியா. ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா பேபிக்காக இன்னும் 2 இட்லி சாப்பிடுறது, இன்னும் ஒரு வாட்டி சாப்பிடுறது, அதெல்லாம் பண்ணி அன்னெசசரி காம்ப்ளிகேஷனே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாயிடுது லேடிஸ்க்கு. இது எல்லாமே மிஷின்ஸ் ஆயிடுச்சு. வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர்னு. ப்ளஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் ஒர்க் பண்றாங்க. சிஸ்டம் ஒர்க் தான் மோஸ்ட்லி. ஸோ உட்காந்த இடத்துல தான் வேலையே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்துல லேடிஸ் பாட்டி எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இப்ப சாப்பிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கிடையாது, எனர்ஜி அவுட்புட்டே கிடையாது. அப்ப நீங்க கம்மியா தான் சாப்பிட்டாகணும். ஜாஸ்தியா சாப்பிட்டா அன்னெசசரி வெயிட் கெயின்னால திருப்பியும் உங்களுக்கு டயபெட்டிஸ், பிபி எல்லாம் வர்றதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். மேம் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வயித்துல இருக்கிற அந்த குழந்தைக்கு வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி இருக்குமா? காது கேட்குமா? கண்டிப்பா கேட்கும். நம்ம மகாபாரத காலத்துல இருந்தே அபிமன்யுக்கு எல்லாமே வெளியில இருந்தே சொல்லி கொடுத்தாங்க அவங்க அம்மான்றதெல்லாம் இருக்கு. ஸோ அது கண்டிப்பா கேட்கும். அதனால தான் நல்ல விஷயமே பேசணும். அண்ட் நல்ல மியூசிக் எல்லாம் அம்மா கேட்கணும், காமா இருக்கணும். நிறைய அந்த டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் கேட்க சொல்றோம். நல்ல அந்த இப்போ இந்த டிபெட்டன் ஃப்ளூட் மியூசிக் எல்லாம் வந்திருக்கு. அந்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த காம் மியூசிக் எல்லாம் கேட்கறதும், நல்ல விஷயமே பேசணுன்றதும், எதுக்கும் கோவப்பட்டு பேசுறதோ, அவங்கள சுத்தியுமே எல்லா வைப்ஸுமே நல்லா இருக்கணும்னு அதுக்காக தான் சொல்றோம். என்ன மாதிரியான எக்ஸசைஸ் சுகப்பிரசவத்துக்கு உதவும் மேம்? கரெக்ட். அது வந்து நம்ம இந்த 20 வீக்ஸ்ல இருந்தே, நம்ம 16 வீக்ஸ்ல இருந்தே, நம்ம செகண்ட் ட்ரைமஸ்டர் பிகினிங்ல இருந்தே ஜென்டில் வாக்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்லோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆக்சுவலி நாங்க என்ன பண்றோம்னா யோகா ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அவங்களுக்கு யோகா எக்ஸசைசஸ், பிசியோ ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த பிரெக்னன்சிக்கானதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அது எல்லாமே செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ப்ளஸ் நாங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கு சொல்றது வந்து, நாங்க என்ன சொல்றோம்னா இங்க தோப்பு கரணம் போடுறது, ஃபுல்லா உட்காந்து எழுந்துக்கிறது, அந்த ஸ்குவாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் கெட்டிங் அ நார்மல் பிரெக்னன்சி. ஸோ அதுக்காக அவங்கள 20 வாட்டி மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ண சொல்லுவோம். ப்ளஸ் ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ண சொல்லுவோம். ப்ளஸ் அந்த படிக்கட்டு இருந்ததுன்னா ஒரு 2 or 3 ஸ்டேர்ஸ் டெய்லி ஒரு 5 டைம்ஸ் ஏறி இறங்க சொல்லுவோம். அந்த வீட்டு வேலை எல்லாமே அவங்கள குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா பண்ண சொல்லுவோம். அண்ட் தரையில உட்காந்து தான் சாப்பிடணும், தரையில உட்காந்து தான் எழுதணும் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நாங்க பார்க்குறோம். அதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கல்ல எங்க அட்வைஸ். அவங்களுக்கெல்லாம் 100% சுகப்பிரசவம் ஆகுது. அந்த உட்காந்த இடத்துல டேபிள் சேர்ல உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை மட்டும் பார்த்துட்டு மொபைலை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிக்கல் வருது. அதே மாதிரி பிரெக்னன்சில ஹை பிளட் பிரஷர், அதாவது ப்ரீக்லாம்சியா வந்தா ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல அது வரலாமா? அதுக்கான இனிஷியல் வார்னிங் சைன்ஸ் என்ன மேம்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் இப்போ நிறைய ஏஜ் வந்து ஹையர் ஏஜில் தான் ப்ரெக்னன்சிக்கு வர்றதுனால நிறைய அதை பார்க்குறோம். அண்ட் ஆல்ரெடி பிபியோடு இருக்கிற பேஷண்ட்ஸும் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அதுவும் பார்க்குறோம். அண்ட் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியில் ஆகியிருந்தால் செகண்ட் ப்ரெக்னன்சியில் நமக்கு வந்து 80% மோர் சான்ஸ் அவங்களுக்கு திருப்பியும் அந்த பிபி ஏறுறதுக்கு எல்லாமே. ஸோ அவங்களுக்கு சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், நல்ல தூக்கம் இருக்கணும்னு சொல்கிறோம், அண்ட் டென்ஷன் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இது வந்து இந்த பேஷண்ட்டை விட டாக்டர் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு மெடிக்கேஷன் பிகினிங்லேயே நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு ப்ரிவென்டிவா ஸ்லைட்டாக ஏறும்போதே, இப்போ 120, 80 இஸ் நார்மல்னா அந்த 130, 90 வரும்போதே நம்ம அவங்கள வார்ன் பண்ணி அதுக்கான மெடிக்கேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வர்றதில்லை. ப்ளஸ் இப்போ மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நம்ம முதல்ல இருந்தே கொடுக்கறதுனால இது நிறைய பிபி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் ஆயிடுது நமக்கு. இந்த ஸ்டேஜ்ல அயன் மற்றும் கால்சியம் டேப்லெட்ஸை ஒரே நேரத்துல சாப்பிடலாமா, இல்ல கேப் விட்டு சாப்பிடலாமா? நம்ம யூஸ்வலி அயர்ன் வந்து வி ஆஸ்க் தெம் டு டேக் மதியத்தில் எடுக்க சொல்கிறோம் ஆஃப்டர் ஃபுட்டு, கால்சியமாக நைட்டில் எடுத்துக்க சொல்கிறோம். ஸோ தட் ரெண்டும் கிளாஷ் பண்ணி எடுக்க தேவையில்லை. அன்னெசரி கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி அவங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல்லாம் வர தேவையில்லைன்றதுனால. செகண்ட் ட்ரைமஸ்டர்ல கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை வந்தா அது வந்து நேச்சுரலா இல்ல அப்படி வந்தா அது எப்படி சால்வ் பண்றது?
அது வந்து ஆக்சுவலி அதுவும் ஒரு மித்து தான். அது நேச்சுரலா எல்லாருக்கும் வர்றதே கிடையாது. ஸோ இப்போ வந்து வாட்டர் கம்மியா எடுத்துக்கிறாங்க, காரம் அதிகமா எடுத்துக்கிறாங்க, ஃபைபர் கன்டென்ட் நார்ச்சத்து ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த கான்ஸ்டிபேஷன் வருது. எல்லாருக்கும் ஆஸ் எ ரூல் வர்றதில்ல. இப்போ பிரெக்னன்சில வாமிட்டிங் வர்றது எல்லாருக்கும் வரும் 99%. ஆனா அந்த கான்ஸ்டிபேஷன் வர்றது ஒரு 10-20% பீப்பிளுக்கு தான். அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ முன்ன இருந்த அளவு கூட இப்ப இல்ல. இப்ப எல்லாருக்குமே எல்லா விமனுக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அவங்களே வந்து முதல்ல இருந்தே ரொம்ப ஹெல்த்தி ஈட்டிங் தான், பிளான்டு பிரெக்னன்சி தான் எல்லாமே. ஸோ அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்களே நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்க. அண்ட் வாக்கிங் எல்லாமே நல்லா பண்றாங்க. ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிபேஷன்லாம் இப்ப நாங்க அவ்வளவா பார்க்கறது இல்ல. வயிற்றில் இருக்கும் குழந்தையோட ஹார்ட் பீட் ரேட் வந்து இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு இருக்கணும் மேம்? யூசுவலி 120 to 140 இஸ் நம்ம ஹெல்த்தியானது. ஸோ 120 கீழே போனாலோ 160க்கு மேலே போனாலோ இட் இஸ் ரிஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ள இருக்குதா 140 to 150, 155 ரொம்ப ஹெல்த்தியான ஹார்ட் ரேட். இந்த ஸ்டேஜ்ல வந்து வெள்ளைப்படுதல் அதிகமா இருந்தா அது வந்து நார்மலா மேம்? வெள்ளைப்படுதல் வந்து அரிப்பு இல்லாம ஜஸ்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல நிறைய இருக்கும். அந்த லாஸ்ட் பிஃபோர் பிரெக்னன்சி கொஞ்சம் இருக்கும். அது ரெண்டுமே நார்மல். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்தா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதுக்கு வெஜினல் ஸ்மியர் எடுத்து பார்ப்போம். நிறைய பேருக்கு வந்து அந்த வெள்ளைப்படுதல் வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம். ஸோ அது பார்த்துட்டு அதுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் அந்த இது கொடுப்போம். பெசரிஸ்ன்றது அடி வழியா வைக்கிற கேப்சியூல்ஸ் கொடுத்தா அதுலேயே சரியாயிடும். அண்ட் சம்டைம் சுகர் லெவல் ஜாஸ்தியானாலும் வெள்ளைப்படுதல் அதிகமாகும். ஸோ அதுவும் வார்ன் பண்ணுவோம். அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையும் வெள்ளைப்படுறது இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ அதையும் வார்ன் பண்ணிட்டு நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் இப்போ ரொம்ப சேஃபான மெடிசன்ஸ் ப்ரெக்னன்சில வந்துருச்சு. ஸோ அதை நம்ம ஒரு கோர்ஸ் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். தைராய்டு டெஸ்ட் வந்து இந்த செகண்ட் செமஸ்டர்ல திரும்ப எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா மேம்? கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா சில பேருக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்காது. திடீர்னு செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா தைராய்டு இன்க்ரீஸ் ஆகலாம். அதுவும் தைராய்டு வந்து பிரெக்னன்சில இன்க்ரீஸ் ஆகுறதும் நார்மல். ஸோ நம்ம இன்க்ரீஸ் ஆகுதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணா போதும். அண்ட் டெஸ்ட் பண்ணி அப்படி இன்க்ரீஸ் ஆயிருந்தா அதுக்கான தைராய்டு இஸ் ஒன்லி அ டெஃபிஷியன்சி, இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஸோ அதுக்கான எந்த மெடிசனோ அதுக்கானது கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து பேபிக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் டெலிவரி ஆகிடும். அதே மாதிரி வந்து வயிற்று பகுதி, அதாவது வயிற்றுக்கு கீழே இருக்க பகுதியில் வந்து திடீர்னு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிலாம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது வந்து நார்மல் தானே மேம்? அது ரொம்ப நார்மல் பேஷண்ட்ஸுக்கு. அந்த அந்த மாதிரி இப்போ நமக்கு யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, குழந்தை வளர வளர எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த விரிவடைதல்னால கொஞ்சம் வலி இருக்கலாம், அந்த ஸ்ட்ரெச்சிங்னால. ப்ளஸ் சம் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் காமன், அது அந்த மாதிரி வந்தாலும் அதை மாதிரி இருக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லையும் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கிற அந்த அந்த சுருக்குன்னு வர்ற வலி இருக்கும்பொழுது அவங்க டாக்டர் கிட்ட அதை சொல்லணும். சொல்லும்பொழுது அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு பார்த்து அது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் எடுக்கிறதோ, வேற யூரின் கல்ச்சர் பார்க்குறதோ, வேற என்ன டெஸ்ட் பார்க்குறதோ பார்த்து வேற எதுனா மெடிக்கல் காரணம் இருக்குன்னா அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் மெடிசன்ஸ் கொடுத்து. நம்ம கேர்லெஸ்ஸாக அது ஒன்றும் இருக்காதுன்ற மாதிரி நம்ம விட முடியாது. நம்ம ஓவராக அதுக்கு பயப்பட தேவையும் இல்லை. ஒரு அவேர்னஸ் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பிரெஸ்ட்ல இருந்து வர yellowish fluid, அதாவது கொலஸ்ட்ரால் லீக் ஆகுமா? அது நார்மல் தானா? சம்டைம்ஸ் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேயும் அந்த மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் வரலாம். சம்டைம்ஸ் பிரெஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லேயும் அந்த மாதிரி வரலாம். ஸோ அந்த அந்த டிஸ்சார்ஜை நம்ம எக்ஸாமின் பண்ணி அது என்ன மாதிரியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறது கரெக்டாக. பிரெக்னன்சி டைம்ல யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தா அது குழந்தையை பாதிக்குமா மேம்? அதோட அறிகுறிகள் என்ன? இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, அடிவயிறில் வலி இருக்கிறது, யூரின் சொட்டு சொட்டாக வர்றது, இதெல்லாம் தான் யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ். அது ரொம்ப காமன்னு. சம்மரில் ரொம்பவே காமன். ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக குடிப்பாங்க, தண்ணி பற்றாக்குறையில் இருக்கும். ப்ளஸ் வெளியிலேருந்து வாட்டர் எல்லாம் குடிக்கிறாங்க, ஜூஸஸ் அதெல்லாம்னா அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸோடு வரும்போது நமக்கு வந்து சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் இல்லாமல் ஏசிம்டமேட்டிக் பாக்டீரியூரியான்னு அது ரொம்ப காமன் நமக்கு பிரெக்னென்ட் லேடிஸில். ஸோ அவங்களுக்கு சிம்டம்ஸே தெரியாது. ஆனால் நமக்கு வந்து யூரின் ரொட்டீன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம சிம்டம்ஸ் அவ்வளோவா இல்லைன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. சிம்டம்ஸோட ஃபீவரு, ஷிவரிங்கு, அடிவயிறில் வலி, அந்த யூரின் சொட்டு சொட்டாக போகிறது, யூரின் எரிச்சல் இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக யூரின் கல்ச்சர் பார்த்து அதில் வர சென்சிட்டிவிட்டியில் என்ன மெடிசன் குழந்தைக்கும் மதருக்கும் சேஃப்னு பார்த்து அதை ஒரு கோர்ஸ் ஒரு 5 days கொடுத்தாலே அவங்களுக்கு சரியாயிடும். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து ரத்த சோகை வராம பாத்துக்கிற நிறைய டேப்லெட்ஸ் இருக்கு.
ஸோ அதை தொடர்ந்து உணவு பழக்கம் எந்த மாதிரி மேம் ஃபாலோ பண்ணலாம்? நம்ம டேப்லெட்ஸ் ரத்த சோகைக்கெல்லாம் நம்ம டேப்லெட்ஸை நம்பிட்டு இருக்க முடியாது. அயர்ன் அண்ட் கால்சியம் எல்லாம் பேசிக்காக நம்ம நியூட்ரிஷன்லேயே வரணும். ஸோ அயர்னுக்காக தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்கிறோம், ஒரு நாளுக்கு ஒரு கட்டு கீரை கண்டிப்பாக இந்த 10 மாதமும் சாப்பிடணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அதிலேயே நமக்கு ஃபைபரும் வந்துடுது, அயனும் வந்துடுது, கால்சியமும் வந்துடுது. அந்த வெரி குட் டயட் சப்ளிமெண்ட் இஸ் கீரை தான். அண்ட் அந்த நம்ம ஒரு கட்டுன்னு சொன்னாதான் அவங்க பாதி கட்டாச்சும் சாப்பிடுவாங்க. ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம கேர்ள்ஸுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற நம்ம பெரியவங்களும் அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அண்ட் டாக்டர்ஸும் அதை ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லி டயட் சார்ட் கொடுக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த டைம்ல ரத்தம் கசிவுலாம் ஏற்படுது மேம். அவங்களோட ஈர்கள்லாம் ரத்தம் வருது. ஸோ அதை எப்படி தடுக்கலாம்? யூஸ்வலி அந்த ஈர்களில் ரத்த கசிவு வந்து நமக்கு விட்டமின் சி டெஃபிஷியன்சியில் வரும். ஸோ நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு பெஸ்ட்டு வந்து நம்மளுடைய நெல்லிக்காய், அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் ஆரஞ்சஸ்ஸு, நெல்லிக்காய், தக்காளி இதுலலாம் ஹை விட்டமின் சி இருக்குது. அந்த நேச்சுரல் ஃபுட்ஸை நம்ம அவங்கள எடுத்துக்க சொல்லணும். அதுக்காக நம்ம ஈர்களில் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரஷ் பண்ணாதீங்க, கடிக்காதீங்க, கடிச்சு சாப்பிடாதீங்கலாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு இண்டிகேஷன். நமக்கு எது வெளியில் ஒரு சிம்டமாக தெரியுதோ அதெல்லாம் உனக்கு உள்ளே இருக்கிற டெஃபிஷியன்சி ஒரு ப்ராப்ளம்க்கு இண்டிகேஷன். ஸோ அந்த டயட்லேயே தான் நம்ம சால்வ் பண்ணோம். விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்கலாம். ஒரு 15-20 டேஸ் கொடுத்தாலே அது சரியாக போயிடும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா சாப்பிட்டா அபார்ஷன் ஆகிடும்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மேம் உண்மை? பேரிச்சம்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அது அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால. அண்ட் இப்போ கீரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கீரையும் சாப்பிடுங்க, பேரிச்சம்பழமும் சாப்பிடுங்கன்னு நம்ம 2-3 ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா தான் ஒரு நாள் கீரை, ஒரு நாள் பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. டெய்லி கீரையே சாப்பிட்டு இருக்க முடியாது, பனிஷ்மெண்ட் மாதிரி. அண்ட் பேரிச்சம்பழம் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அது ஒரு ஸ்வீட்டாக எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டெசர்ட்டாகவே இருக்கலாம். ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்றது, வெளி ஸ்வீட்ஸை விட பேரிச்சம்பழம் சாப்பிட்றது வெரி குட். இந்த பப்பாயா வந்து ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸில் மட்டும் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு அது அடிவயிறில் கிராம்ஸ் மாதிரி வலி மாதிரி வரலாம். அந்த வயிறு வலி முறுக்கி வரும்போது சில பேருக்கு அது ஸ்பாட்டிங் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, ப்ளீடிங் வருதுன்னு பயந்துருவாங்க. ஸோ அதுக்காக அதை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்தியன் டாய்லெட் தான் பிரெக்னென்ட் உமனுக்கு சேஃபா மேம்? எது நல்லது? அப்படி கிடையாது. நம்ம வந்து எது அவங்களுக்கு பழக்கமோ அதை யூஸ் பண்ண சொல்லணும். இந்தியன் டாய்லெட் முதல்ல இருந்தே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பாட்டியெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி குழந்தை பெற்றிருக்காங்க, எந்த டாய்லெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக சேஃபாக நார்மல் டெலிவரிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தியன் டாய்லெட்டில் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. நம்ம வந்து முதல்ல இருந்து என்ன பழக்கமோ, இந்தியன் டாய்லெட் பழக்கிட்டு இருக்கோம்னா இந்தியன் டாய்லெட்டே கண்டினியூ பண்ணலாம். வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பழக்கம்னா புதுசாக போய் நீங்க அன்னைக்கு 4 நாளுக்கு நீங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணா நார்மல் டெலிவரி வந்துரும் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க எப்படி பழகிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணணும். இப்போலாம் எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கு, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து வளர்ற பேபி ஏதாவது பாதிக்குமா? அதே மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றது குழந்தை அஃபெக்ட் பண்ணுமா மேம்? கண்டிப்பா மொபைல் ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூஸ் பண்றது, அந்த ரேடியேஷன் வந்து கண்டிப்பா எப்படி நமக்கு அடல்ட்ஸுக்கு டேஞ்சரஸ்ன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் அது குழந்தைக்கும் பாதிப்பு. இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுல எல்லாம், மிக்ஸி அதுலலாம் ஒன்றும் ரேடியேஷன் வராது. அதே மாதிரி இந்த டைம்ல ஹேர் டை பண்ணலாமா, இல்ல மெஹந்தி வச்சுக்கலாமா மேம்? கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் பேபி அஃபெக்ட் பண்ணுமா? அவங்களுக்கு ப்ரீவியஸ் அலர்ஜி இல்லை, முன்னாடி வச்சுருக்காங்கன்னா அந்த மெஹந்தி எல்லாம் வச்சுக்கலாம். ஹேர் டையில் வாட் எவர் தே ஆர் யூஸ் டு இட். இப்போ மற்றவங்களுக்கு எப்படி அந்த அலர்ஜியோ அதே அலர்ஜி ஃபேக்டர் தான். ப்ரெக்னன்சிக்குன்னு தனியாக அலர்ஜி கிடையாது. ஸோ உங்களுக்கு சூட் ஆகுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக. பிரெக்னன்சில ஹேர் ஃபால் ஏன் மேம் அதிகமாகுது? அயர்ன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி அதான் மெயின். அண்ட் ஆல்சோ தைராய்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கும். ஹேர் கேருன்னு நம்ம நல்லா அதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காமல் கரெக்டான ஹேர் கேர் நார்மலாக எடுத்துக்கலாம். ஸோ அதுலேயே வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. இப்போ அயர்ன் அண்ட் கால்சியம் எல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி கரெக்டான லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு இப்போல்லாம் இருக்கிறது இல்லை. சில தாய்மார்களுக்கு வந்து டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது மேம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ காஃபி குடிக்கலாம்? லிமிட் ஏதாச்சும் இருக்கு? நாங்கள் வந்து ஒரு காஃபி ஒரு டீ அலோவ் பண்ணுறோம். அதுக்கு மேலே காஃபியே வேண்டான்னு சொன்னால் ப்ரெக்னன்சியே வேண்டான்னு ஓடிடுவாங்க நிறைய பேர். அதனால் நம்ம வந்து ஒரு காஃபி ஒரு டீ கண்டிப்பாக அலௌடு. அதுக்கு மேலே நம்ம கெஃபைன் ஜாஸ்தி எடுத்துட்டோம்னா அது வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ அது இஸ் நாட் குட். அதனால் ஒரு காஃபி ஒரு டீ அலோவ் பண்ணுறோம். ஸோ ப்ரெக்னன்சி க்ளோக்கும் பேபி ஜெண்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மேம்? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பார்ட்டிஸ் சொல்கிறது தான்.
நம்ம செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல பி ஆஸ் நார்மல் ஆஸ் யூ ஆர். நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ எந்த ஆக்டிவிட்டியும் நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. பெட் ரெஸ்ட் எல்லாம் எடுக்காதீங்க. நார்மலா மூவ் பண்ணுங்க. வெளியெல்லாம் போங்க. நார்மலா சாப்பிடுங்க. பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க. கரெக்டா அந்த செக்கப்ஸ் மட்டும் கரெக்டா டாக்டர் கிட்ட போய் அவங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்கு தனியா கஸ்டமைஸ்டா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற டயட்டும் அதுக்கேற்ற மெடிசனும் தான் அவங்க கொடுக்க போறாங்க. அதை மட்டும் ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா அவங்க சொல்றப்ப அந்த ஸ்கேன் எடுக்கிறது அதெல்லாம் மட்டும் நீங்க ப்ரோட்டோகாலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு யூ ஜஸ்ட் பி வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. அண்ட் நீங்கள் அன்னெசரியாக அந்த கூகுளில் படிக்கிறது அதுக்கப்புறம் அந்த இதில் எல்லாம் புக்ஸில் படிக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டு அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு அப்படி ஆயிருக்கு அதெல்லாம் போட்டு மண்டையில் பண்ணிட்டு நியூவாக எதுனா ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் ஹாப்பியாக இருந்தால் பேபி வந்து நல்லா வளரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட இந்த பிஸி ஷெடியூலில் மக்களுக்காக ஒரு அவேர்னஸ் தந்ததுக்காக thank you so much for spending your precious time with us, ma'am. Thank you so much. It's my pleasure. Thank you.